திராவிட பேச்சங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரி. இன்று பராசக்தியா ஜனநாயகனா எந்த படம் சிறந்த படம்? எஸ்கே சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் விஜயோட ரசிகர்களுக்குமான போட்டா போட்டியாக இருந்திருக்க வேண்டிய நேரம் இது. ஆனால் இன்று எப்படி இந்த கள சூழ்நிலை சோசியல் மீடியாவோட பேச்சு இருக்குனாக்க, ஜனநாயகன் வெளிவரத்துக்கு சென்சார் போர்டும் பிஜேபியும் தான் காரணம் என்றும் சிபிஐ தான் காரணம் என்று அப்படி பேச வேண்டிய பேச்சு இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்கு. உண்மையிலேயே இதுல அரசியல் இருக்கா அல்லது ஜனநாயகன் படத்துல சட்டப்படி விதிமுறை சென்சார் போர்டு நடந்துக்கிறதா என்றுதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு சென்சார் போர்டோட பணி என்ன, ரூல் என்ன என்று பார்த்தோம்னாக்க, இப்போ எல்லாருமே சொல்லியிருக்காங்க சென்சார் போர்டு எதனால இன்னைக்கு, அதாவது நேற்று 9ஆம் தேதி ரிலீஸ் ஆவத தள்ளி போட்டிருக்காங்க என்று அந்த சான்றிதழ் கொடுக்க மறுத்துட்டாங்க என்று பார்த்தோம்னாக்க, காலையில நீதிபதி சான்றிதழ் கொடுக்கலாம்ட்டு சொல்லிடுறாங்க, மாலையில இல்ல கொடுக்க முடியாது என்று நிறுத்தி வச்சிட்டாங்க. என்ன காரணம் என்று பார்த்தோம்னா, அந்த சென்சார் போர்டு விதிமுறை ரூல் 24 படி அவங்களுக்கு 5 நபர்கள் கொண்டதுதான் அந்த சென்சார் போர்டு. அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரங்கள் இருக்கு. அந்த படத்துல என்னென்ன காட்சிகள் வைக்கலாம், எது வைக்க கூடாது, மத ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, அல்லது பாதுகாப்பு, நாட்டினுடைய ராணுவத்தை பத்தி ஏதாவது பேசியிருக்காங்களா, அதாவது கலவரம் மூட்டக்கூடிய வகையில ஏதாவது பேச்சு இருக்கா என்று கண்காணிக்க கூடியதுதான் இந்த சென்சார் போர்டு. அப்படி ஏதாவது இருந்தால் இதையெல்லாம் நீக்குங்க என்று சொல்வதற்கு சென்சார் போர்டுக்கு உரிமை இருக்கு என்று அந்த ரூல் 24 சொல்லுது. அந்த ரூல் நம்பர் 24 படி அவங்க சில காட்சிகள்லாம் நீக்க சொல்லி சொல்றாங்க. நீக்க சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு மெயின்ஸ் வீடியோலாம் கூட ஒரு வீடியோ வந்தது. அந்த காட்சிகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசியல்வாதிகள்லாம் கட்டி வச்சு விஜய் அடிக்கிற சவுக்கால அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல்வாதிகள் அந்த ட்ரெஸ் கோடு வச்சுதான் யாரு எந்த அரசியல்வாதிகள் என்று கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த தமிழ்நாட்டு சார்ந்த அரசியல்வாதிகள் வெள்ளை வேஷ்டி சட்டை கட்டி போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல ஒன்றியத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் கோட் போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப அரசியல்வாதிகள் எல்லாம் இவர் சவுக்கால அடிக்கிற காட்சி இருக்கு என்று, அது ஒரு கலவரத்தை மூட்டக்கூடியது என்று, அதனால இந்த காட்சி தான் இந்த காட்சியால தான் இது நிறுத்தப்பட்டிருக்கு, இந்த சென்சார் சான்றிதழ் வழங்கல என்று சொல்லி ஒரு புகார் இருக்கு. ஆனால் ரூல் நம்பர் 24 படி நீங்க சொன்ன திருத்தம் எல்லாம் நாங்க செஞ்சு கொடுத்துட்டோம், நீங்க ஏன் எங்களுக்கு சான்றிதழ் வழங்கல என்று சொல்லி படக்குழு, தயாரிப்பு குழு சென்சார் போர்டு மேல கேஸ் போட்டு நீதிமன்றத்துக்கு வந்துட்டாங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வராம இருந்திருந்தால் சென்சார் போர்டுக்கு போயிட்டு அவங்க பிரிவியூ கவுன்சிலுக்கு அனுப்பக்கூடிய அதிகாரம் சென்சார் போர்டுக்கு இருக்கு. அதை அவங்க திருத்தி கொடுத்து, அதாவது படக்குழு திருத்தி கொடுத்தும் சென்சார் போர்டு திருப்தி அடையவில்லை என்றால், இவங்க இப்ப சென்சார் போர்டுக்கு அதை ஆய்வு பண்ணக்கூடிய, அதாவது இது மத ரீதியான பிரச்சனை உண்டு பண்ணுதா, அல்லது பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்த பிரச்சனை உண்டு பண்ணுதா, அல்லது அரசியல் ரீதியான பிரச்சனைகளை உண்டு பண்ணுதா என்ற அந்த சென்சார் போர்டுல இருக்க அந்த 5 பேருக்கும் ஆய்வு பண்ணக்கூடிய அந்த நிபுணத்துவம் இல்லை என்பதால் அவங்க பிரிவியூ கவுன்சிலுக்கு அனுப்புறாங்க. அந்த அதிகாரம் ரூல் 25 படி சென்சார் போர்டுக்கு இருக்கு. பிரிவியூ கவுன்சிலுக்கு அனுப்புற உரிமை சென்சார் போர்டுக்கு இருக்கு என்று அந்த விதிமுறை சொல்லுது. ஆனா படக்குழு என்ன பண்றாங்க, நீங்களே எங்களுக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதானே, எதுக்காக நீங்க மேல்முறையீடு ரிவ்யூ கவுன்சிலுக்கு அனுப்புனீங்க என்று சொல்லி
உயர்நீதிமன்றத்துக்கு வந்துட்டாங்க, கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப வந்துட்டு இவங்க இந்த ஜனநாயகன் படக்குழு சென்சார் போர்டுக்கே அறிவுரை சொல்லி ரூல் விதிமுறைகளை சொன்னதுனாலதான் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தாக்க, விஜய் வந்துட்டு நாங்க பாருங்க, அவங்க ரசிகர்கள்லாம் நாங்க பாருங்க உச்ச நீதிமன்றம் போய் போராடி துணிச்சலா தில்ல எங்களுக்கு இவ்வளோ எல்லா திசையில இருந்தும் எதிர்ப்பு வந்தது. ஆனாலும் நாங்க துணிச்சலா போராடி கத்தா வெளியே வந்துட்டோம். இப்ப எங்க படம், எங்க தலைவர் வந்து எவ்வளவு துணிச்சல் மிக்க தலைவர் பாருங்க என்று சொல்லிட்டு இந்த சர்ச்சையை வச்சு வேணும்னே இந்த ஜனநாயகன் படக்குழு இந்த சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்காங்க. இப்படி எல்லாம் சர்ச்சை வந்தாதான் படம் ஓடும் என்பதற்காக இந்த சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்காங்கன்ற ஒரு பார்வை இருக்கு. இது ஒரு பார்வை இருந்தாலும் எல்லாரும், அதாவது பொதுவா இந்த ஜனநாயகன் படம் என்பது இந்த பகவத் கேசரி படத்தோட ரீமேக் தான். பாலகிருஷ்ணா தெலுங்குல வந்து பாலகிருஷ்ணா நடிச்சிருப்பாரு. அப்போ அந்த படத்துக்கு சான்றிதழ் கொடுக்கும்போது ஏன் ரீமேக் படம், பகவத் கேசரியோட ரீமேக் தானே ஜனநாயகன், அதுக்கு சான்றிதழ் கொடுக்கும்போது ஏன் ஜனநாயகனுக்கு கொடுக்கல? அப்போ இது அரசியல் தான் என்று அது ஒரு பக்கம், அது ஒரு பார்வையாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ பகவத் கேசரியில இந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்கா என்று பார்த்தா, எந்த மாதிரி காட்சினா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அரசியல்வாதிகள்லாம் கட்டி வச்சு அடிக்கிற மாதிரியான ஒரு சீன் பகவத் கேசரியில இருக்கானா? இல்லை, அதுல இல்ல. இதுல வந்து விஜயோட அரசியலுக்காக எக்ஸ்ட்ராவா அதே போல வந்துட்டு தாவேகா கொடி 28 இடத்துல வந்து சென்சார் போர்டுல வந்துட்டு ஒரு கட்சியோட கொடி சின்னம் வர மாதிரி காட்டக்கூடாது என்பது சென்சார் போர்டோட விதிமுறை. அப்படி இருக்கும்போது 28 இடத்துல இந்த ஜனநாயகன் படத்துல தாவேகாவோட கொடி வருது என்ற இந்த புகார் இருக்கு. பகவத் கேசரிக்கும் அந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணியிருந்தாக்க இந்த சர்ச்சை வந்திருக்காது. இது வந்து விஜயோட அரசியலுக்காக வேண்டி இந்த மாதிரி விஜயோட வேண்டுகோளுக்கு ஏற்ற, அதாவது இயக்குனர் கூட இத விரும்பல, ஆனா இவர் ஒரு சீனியர் நடிகர் என்பதற்காக இவரோட அரசியலை வந்து இதுல பேசணும் என்பதற்காக இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் காட்சிகளை வச்சிருக்காங்க. அதனாலதான் பகவத் கேசரிக்கு வந்துட்டு சான்றிதழ் கிடைச்சது, சென்சார் போர்டோட அனுமதி கிடைச்சது, இந்த படத்துக்கு இந்த காட்சிகளால கிடைக்கல அப்படின்ற மாதிரி இது ஒரு பார்வை இருக்கு. இப்போ எப்போதுமே ரீமேக் படத்தை தான் எடுப்பாரு, அவர் சுயமா எந்த ஒரு படத்தையும் எடுக்க மாட்டாரு என்பது நமக்கு தெரியும். திரையில வந்து கட்டி சவுக்கால அடிக்கிற விஜய் ரியல்ல என்ன பண்றாருனாக்க, இன்னும் அந்த படத்தை கொடுத்து இவ்வளவு தூரம் பிரச்சனை, தனக்கான ஜனநாயகம்னு பேர் வச்சா போதுமா, அந்த ஜனநாயகம் பத்தி பேச வேண்டாமா ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னொன்னு வந்து ஒரு கட்சி தலைவராக வந்ததுக்கு அப்புறம் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த ரத்த வாடைய நக்கிற மாதிரி சுவைக்கிற மாதிரி எடுத்திருக்காங்களே, இது ஒரு கட்சி தலைவன் செய்யற வேலையா? எப்படி இந்த இளைஞர்களை அவர் வந்து நல்வழிப்படுத்துவாரு? ஏற்கனவே அவருடைய லியோ படம், இன்னும் மாஸ்டர் படம், இந்த மாதிரி படங்கள்லாம் போதைக்கு அடிக்ட் ஆகி அதுல வந்து இவர் வந்து போதையிலேயே இருக்கிற மாதிரி, அந்த பசங்கள்லாம் கஞ்சா போடுற மாதிரி தான் அந்த படம் எல்லாம் முழுசு வன்முறையாவே இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு வந்து பசங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு அரசாங்கம் திணறிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியோட தலைவர் இப்படி எல்லாம் காட்சி வைக்கலாமா என்பது பொதுமக்களோட கேள்வியாக இருக்கு. இது ஒரு பக்கம். இதை இப்படி எல்லாம் சர்ச்சை போயிட்டு இருக்கும்போது நம்ம முதல்வர் என்ன பண்றாருனாக்க, அவர் எப்போதுமே நியாயத்தின் பக்கம் இருப்பார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா அந்த கரூர் பிரச்சனை, அந்த கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்த போது கூட அது இந்த பிரச்சனையை பெருசாக்க கூடாது, இது ஒரு பேசு பொருளாக்க கூடாது, கலவரத்தை கட்டுப்படுத்தணும் என்பதற்காக, மக்கள் மனநிலையை அமைதிப்படுத்தணும் என்பதற்காக அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பார் முதல்வர். அதாவது எந்த ஒரு தலைவரும் தன் தொண்டர் இறக்கணும் என்று விரும்ப மாட்டாரு, அதனால இத வந்துட்டு பெருசு பண்ண வேண்டாம் என்று அந்த வீடியோ கூட விஜய்க்கு ஆதரவா இல்ல, பொதுவான கருத்து பேச, நியாயத்தை பேசினாலே
அது வந்து ஒரு சாராருக்கு ஆதரவாக போயிடும். அந்த மாதிரி ஒரு நியாயத்தை பேசியிருப்பார். அந்த பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தாருனாக்க அன்னைக்கு பழி வாங்க வேண்டாம், நியாயப்படி சட்டப்படி செய்யணும்னு நினைச்சிருந்தாக்க அன்னைக்கு விஜயை கைது பண்ணிருக்கலாம். ஆனாலும் பண்ணாம விட்டுட்டாரு. இப்போ இந்த பிரச்சனை சென்சார் போர்டு பிரச்சனை வந்ததுக்கு கூட என்ன பண்ணியிருக்காரு, இன்னைக்கு வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. அதாவது இடி, சிபிஐ, இந்த மாதிரி வழக்கறிஞர் அணி, இப்படியெல்லாம் ஒரு அணியை வச்சுக்கிட்டு பிஜேபி வேலையை செய்வதை போல இப்ப சென்சார் போர்டையும் ஒரு அணியாக வச்சு அரசியல் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஏன் இந்த பார்வையில நம்ம முதல்வர் இப்படி ஒரு பதில இப்படி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காருனாக்க, எல்லாம் சொன்னாங்க, நான் இப்ப எல்லாம் சொல்லிட்டு வந்தேன். சென்சார் போர்டு கொடுக்கறதுக்கு என்ன காரணம், இது எல்லாம் நான் இப்ப சொல்லிட்டு வந்ததெல்லாம் நியாயமான காரணங்களாக இருந்தாலும் இன்னைக்கு சிபிஐ நடந்துக்கிற விதம், அதாவது கரூர் சம்பவத்துல நயினார் நாகேந்திரன் போன வாரம் பேசும்போது கூட கரூர் சம்பவத்துல அந்த பிரச்சனைக்கு வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று சொல்லி பேசினாரு. அப்படி பேசினவங்க இவங்க வந்துட்டு அரசியல் ஆட்டம் ஆடுறாங்க. ஒரு பக்கம் இவங்க வந்து அரசியல் இது பேசும்போது செந்தில் பாலாஜியை அவங்க அரசியல் லாபத்துக்காக செந்தில் பாலாஜியை வந்து குற்றவாளியாக்கிறதும், இன்னொரு பக்கம் அரசியல் லாபத்துக்காக விஜயை காப்பாத்துற மாதிரி நடிச்சுக்கிட்டு விஜய்க்கு வந்து 12ஆம் தேதி வர சொல்லி சிபிஐ வந்து சம்மன் அனுப்புது. செந்தில் பாலாஜினா செந்தில் பாலாஜிக்கு தானே அனுப்பணும், ஏன் விஜய்க்கு சம்மன் போகுது? ஏன் அப்படியா? இதனாலதான் நம்ம சிஎம் சொல்றாரு, இன்னைக்கு வந்துட்டு அந்த பஸ், அதாவது விஜய் பிரச்சாரத்துக்கு வந்து அந்த பஸ் ஓட்டி பார்த்து அந்த பஸ் எல்லாம் ஆய்வு பண்ணிருக்காங்க. தொடர்ந்து இந்த 1 மாத காலமாக புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், விஜய் இவங்கெல்லாம் அழைச்சி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிபிஐ வழக்கு போட்டவட்டி இவ்வளவு விரைவாக கேஸ் வந்து விசாரணைக்கு வந்து கேஸ் நடத்துறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை. லேட்டஸ்டா அஜித் குமார் வழக்கு சிபிஐக்கு போனது, இன்னும் அது வந்து கிணத்துல போட்ட கல்லாவே கிடக்குது. அத குறித்து இன்னும் ஒரு பேச்சு கூட வரல சிபிஐ இருந்து. ஆனால் இந்த கரூர் வழக்கு மட்டும் இவ்வளவு விரைவாக எடுக்கப்பட்டு இவ்வளவு விரைவாக விசாரணை பண்றது இதுதான் முதல் முறை. அப்படின்னு பார்த்தா ஏன் சிபிஐ ஒப்படைக்கணும், ஏன் இவ்வளவு விரைவா வழக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கேள்வி. ஏன்னா கேட்டதே விஜய் தரப்பு தான், சிபிஐ எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டதே அவங்க தான் கேட்டாங்க. அப்போ ஏன் இத வந்துட்டு பிஜேபி அரசாங்கம் அவங்களுக்கு அந்த நேரத்துல சப்போர்ட் பண்ணாங்க? நாம எல்லாம் பார்த்தோம், பிஜேபி காரங்க எல்லாரும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணது. இன்னைக்கு வரைக்கும் கரூர் வழக்குல செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க, நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க, 2 ஆட்டத்தையும் ஆடிட்டு இருக்காங்க பிஜேபி. அப்போ ஏன் இத சொல்றாங்கன்னாக்க, இப்போ இந்த வழக்கை இவ்வளவு விரைவாக விசாரணை பண்ணி உடனே தீர்ப்பு அவங்க வந்து இவங்க தான் குற்றவாளி, இங்கதான் தப்பு நடந்தது, விஜய் தான் தப்பு பண்ணாங்கன்னு தீர்ப்பு சொல்லிட மாட்டாங்க. இந்த ஆதாரங்களை எல்லாத்தையும் திரட்டி வைத்து கொண்டு விஜய கூப்பிட்டு பார், எல்லா சாட்சிகளும் ஆதாரமும் உங்களுக்கு எதிராக இருக்குது, அதனால நீ வந்து என் கூட கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்க உன்னை வந்து நாங்க வந்து நிரபராதின்னு அறிவிச்சிருவோம், இல்ல இந்த வழக்கை வச்சு மொத்த அரசியல் வாழ்க்கையும் முடிச்சு கட்டிடுவோம். என்ன இதுக்காக தான் இந்த வழக்கை இவ்வளவு விரைந்து நடத்துறாங்க. ஆனா ஒரு நாளும் தீர்ப்பு வரவே வராது. தீர்ப்பு எப்ப வரும்னாக்க விஜய் சொல்லக்கூடிய பதில்ல இருக்கு, அப்பதான் தீர்ப்பு வரும். விஜய் வந்து கூட்டணிக்கு போறாரா இல்லையா என்று வரும்போது தான் தீர்ப்பு வரும். இப்போ 2 யுக்தியும் பயன்படுத்துறாங்க என்பது அரசியலுக்காக. நீங்க எப்படியா இருந்தாலும் 500 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னும் போது அந்த படத்தை சான்றிதழ் சென்சார் போர்டு சான்றிதழ் கொடுக்காம நிறுத்தி வைக்கிறாங்கன்னும் போது ஒரு சரியான ரீசன் சொல்லணும்ல. அந்த ரீசனை தேடி வச்சுக்கிட்டாங்க. தேடி வச்சுக்கிட்டு இப்போ சிபிஐ இதே நேரத்துல இவ்வளவு நெருக்கடி கொடுக்காம இருந்தாக்க உண்மையிலே இது வந்து சர்ச்சையான பிரச்சனையினாலதான் இப்படி பண்றாங்கன்னு நாம சொல்லலாம்.
ஒரு பக்கம் சிபிஐ வந்து கழுத்தை நெருக்குது, ஒரு பக்கம் சென்சார் போர்டு வந்து சான்றிதழ் கொடுக்க மாட்டேன் என்று நெருக்கடி கொடுக்குது. இப்ப நீதிமன்றத்துக்கு போய் நீதியரசர்கள் நீங்க வந்துட்டு யாருக்கிட்ட நீங்க சான்றிதழ் இல்லாம ரிலீஸ் டேட் அறிவிச்சிட்டு நாங்க 500 கோடி பட்ஜெட்டு நாங்க ரிலீஸ் டேட் அறிவிச்சிட்டோம், எங்களுக்கு கொடுங்கன்னு எங்களை எதுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நீதிபதிகள் கேள்வி கேட்கு. இது ஒன்றும் புதுசு இல்ல. இப்ப வந்துட்டு ரஜினி சார் படம் அடுத்த பொங்கலுக்கு வெளியிடப்படும்னு இப்பயே அறிவிச்சிட்டாங்க. அப்போ சென்சார் போர்டு போகும்போது அதையெல்லாம் சரி பண்ணிக்கணும். சென்சார் போர்டுல எதையெல்லாம் கட் பண்ண சொல்றாங்க, எதையெல்லாம் மியூட்ல போட சொல்றாங்களோ அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாக்கத்தான் சான்றிதழ் கொடுப்பாங்க. அப்படிதான் வந்துட்டு ஒவ்வொரு படத்துக்கும் சென்சார் போர்டு ஒரு விதிமுறைகளை விதிப்பாங்க. சென்சார் போர்டு என்னென்ன விதிமுறைகள் விதிச்சிருக்கிறாங்க என்பது படக்குழுவினருக்கு தெரியும். ஆல்ரெடி முன்கூட்டியே சென்சார் போர்டோட விதிமுறைகள் தெரியும். ஏன்னா விஜயும் சரி, விஜய் வச்சு இயக்குனர் மற்றும் அந்த தயாரிப்பாளர்கள் எல்லாருமே சக்சஸ்ஃபுல் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்னா விஜய் நம்பர் 1 நடிகர். இவங்களுக்குலாம் இது புதுசு இல்ல. 2 பக்கமுமே விஜயும் சர்ச்சைக்காக வேண்டி இதை வேணும்னே பண்ணியிருக்காரு. தன்னுடைய இந்த திரையை வச்சு தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக, அரசியல் வளர்ச்சிக்காக திரைத்துறையை பயன்படுத்திக்கிட்டார் என்பது வெட்ட வெளிச்சமாக புரியுது. அதே சமயம் பிஜேபியும் சென்சார் போர்டையும் உயர்நீதிமன்ற சிபிஐயும் வச்சு விஜய வந்து கூட்டணிக்குள்ள சேர்க்கறதுக்காக இப்படி கழுத்தல வந்து நெருக்கிறாங்க என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதனாலதான் நம்ம முதல்வர் சொல்லி இருக்காரு, இடி, தேர்தல் ஆணையம், சிபிஐ, இன்னும் அவங்களுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் பயன்படுத்தி, அரசியல்வாதியா இருந்தாக்க இடி, தேர்தல் ஆணையம், இவர் திரைத்துறையிலிருந்து ஒரு நடிகர், உச்சபட்ச நடிகர் என்பதனால சென்சார் போர்டு. அவ்வளவுதான் வித்தியாசம். இனிமே வந்து திரைத்துறையில இருந்து அரசியலுக்கு வரவங்களுக்கு சென்சார் போர்டு வரும் என்பது இதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் இப்ப வந்து விஜய் திரையில மட்டும் வீரமா இருக்க போறாரா, இன்னும் இது வரைக்கும் பிஜேபி மோடிஜி என்ன பார்த்து பயந்துட்டீங்களா அப்படின்னு இன்னும் பேசல. எப்ப பேச போறாரு, பேசுவாரா, பேச மாட்டாரா, பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த படம் எப்படியும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 20 தேதி 25 தேதி ஆயிடுன்றாங்க. இது வந்துட்டு பராசக்தி படத்தோட போட்டி போடுன்னு நினைச்சது. பராசக்தி ரிலீஸ் ஆகி செக்க போட்டுட்டு இருக்கு. ஜனநாயகன் அது வந்து பெருசா ஒரு கான்செப்ட் இல்ல, வழக்கமா வர கமர்சியல் படம் தான். பார்ப்போம் அந்த படம் வந்து எப்ப ரிலீஸ் ஆகுது, அது வந்து என்ன மாதிரியான மாற்றத்தை இந்த சமூகத்துல ஏற்படுத்த போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் உங்களுடைய கருத்து என்னன்னு நம்ம கூட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.